இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரிய வேதனை என்ன காரணம்? சட்டம் என்பது மிக கடுமையாக இல்ல. போய் சந்தோஷமா ஜெயில இருக்கிற நிலை இருந்துச்சுன்னா அவன் எப்படி திருந்துவான்? பத்திரிகைகளிலே வரக்கூடிய செய்திகள் குறித்த சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதிலே சமீப காலமாக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை படு மோசமாக இருக்கிறது என்று அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள். குறிப்பாக பெண்களும் சிறுமிகளும் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய அவலங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகைகளையும் செய்தி சேனல்களையும் நாம் திறந்து பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இது போன்ற குற்ற சம்பவங்களுடைய பட்டியல் வந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்தி என்ன வந்திருக்குன்றதை நம்ம எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அது முதல் பக்கத்திலேயே சென்னை மதுபான பாரில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறால் விபரீதம், இலங்கை இளம்பெண் கார் ஏற்றி கொலை. முதல் ஃபஸ்ட்டு பேஜிலே இன்னும் உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த கொலை சம்பவங்கள் அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வரக்கூடியதை பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த இன்னொரு பத்திரிகை எடுத்தோம் என்று சொன்னால் குற்றவாளிகளுக்கு இரட்டை தூக்கு தண்டனை, விளாத்திக்குளம் வேடநத்தம் +2 மாணவி கொலை வழக்கில். அதே மாதிரி இன்னொரு அடுத்து ஒரு பேப்பரை நம்ம எடுக்கும்போது இதுலேயும் அதே மாதிரி இளைஞர்களுக்கு மரண தண்டனை 70 நாளில் தூத்துக்குடி நீதிமன்றம். ஒரு மாணவி கொலை வழக்கில் உள்ளதை எழுதியிருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதெல்லாம் முதல் பேஜ். உள்ளெல்லாம் இன்னும் நம்ம போகவே இல்லை. இதே மாதிரி தினமணியை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பக்கத்துலேயும் இருக்கும் பாருங்க. பெண்களுக்கு பாலியல் தொல்லை, நேபாளத்தை சேர்ந்த 3 பேர் கைது. சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, போக்சோவில் முதியவர் கைது. இப்படி ஒவ்வொரு பகுதிகள் உள்ளுக்குள்ள போனோம்னா இதில் 2 செய்தி ஒரே இடத்துல இன்னும் இருக்கும். நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் நிறைய செய்திகள் வரும். இது அடுத்து தமிழகத்தில் சகோதரிகளை நாம் இழப்பதற்கு போதைப்பொருள் கலாச்சாரமே காரணம். போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது, அதனால் பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்க, இந்த வன்கொடுமைகள் நடக்கிறத தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயே சொல்லியிருக்கிறார். இப்படி நம்ம ஒவ்வொரு பத்திரிகைகளில் நம்ம எடுத்து படிக்கின்ற போதும் இந்த செய்திகள் நிறைய இப்போ வரக்கூடியதாக பார்க்கலாம். அமமுகவுடைய டிடிவி தினகரன் அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது சிஎம் அவங்க எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. அல்லு சில்லுன்ற அளவுக்குலாம் அந்த கட்சிக்காரங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, போர்க்கால அடிப்படையில் கால அவகாசம் கேட்காமல் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். நிறைய அரசியல் தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவங்க பேசியிருக்கிறாங்க, சீமான் பேசியிருக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறாங்க, வைகோ பேசியிருக்கிறாரு. நிறைய தலைவர்கள் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசும்போது இதுக்கு அரபு நாட்டு சட்டம் வேணும், அவங்கள பப்ளிக்கில் வைத்து அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படணும், அப்போ தான் இது தீர்வு காண முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் வெறும் ஜெயிலில் போடுறது, வெறுமனே தண்டனை கொடுக்கறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இதற்கு நிரந்தரமாக பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணா மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்றேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ கட்டாயம் பண்ணணும். என்னன்னா 2 விஷயம். அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி 1 வயசு குழந்தை, 2 வயசு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யறவர் யாரா இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இதற்கு முற்றுப்புள்ளிய தவிர மயிலே இறகு போடுன்னா போடே போடாது. அதிரடி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு வரும். இது ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள் குழந்தைகள் சார்பா இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கிறேங்க. இதாங்க நிஜம். ஒதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மக்கள். வைகோ அவர்கள் பேசும்போது கூட இதுக்கு என்கவுண்டர் பண்ணுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரீல்ஸ் வீடியோ பார்க்கணும், ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணுன்றவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம பத்திரிகையில் அந்த செய்திகளை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க முடியாது. வீடியோக்களாகவே செய்திகளில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த தகவல்களை நம்ம சொல்லணும்னு சொன்னால் எங்களுக்கு 2 நிமிஷத்தில் தகவல் சொல்லுங்கள்,
ஒரு நிமிஷத்துல தகவல் சொல்லுங்க, 30 செகண்ட்ல தகவல் சொல்லுங்கன்னா முடியாது. தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அவலங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக உள்ளதுதான். எல்லா காலங்களிலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கின்றது. எல்லா காலங்களிலும் பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா காலங்களிலும் உள்ளது. கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் நான் வந்தேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாலியல் குற்றங்கள் அரங்கேற்றப்படுகிறது, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த நிமிஷமே அதையெல்லாம் சரி செய்து விடுவேன் என்று சொன்னதுனால அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கங்க நடக்கிறதெல்லாம் செய்திகள் அதிகமாக பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இப்போது சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில 14 வயது சிறுவி 11வது படிக்கிறாங்க. ஊர்காவல் படையை சேர்ந்த சதீஷ்குமார், அதாவது ஒரு பாதுகாப்புக்கு உள்ளவர்களாக தான் ஊர்காவல் படையினர் இருக்கிறாங்க. சதீஷ்குமார் ஒரு சின்ன பிள்ளை, 11வது தான் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு அத்துமீறலை செய்திருக்கின்றார். இது சத்தியம் டிவிலையும் சன் டிவிலையும் இதற்கான அந்த செய்திகள் ஒளிபரப்பாக்கக்கூடியதை உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல தகவலா தரோம். சிவகங்கை மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஊர்காவல் படை வீரர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். சோமாத்தூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் மானாமதுரை ஊர்காவல் படையில் பணியாற்றி வந்துள்ளார். சிவகங்கையில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரின் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்த சதீஷ்குமார் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில 62 வயது முதியவர் ஒரு சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு பாலியல் துன்புறுத்தல்களை செய்திருக்கிறார் என்பதை நியூஸ் 18 செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி திருச்சியில் ஒரு சிறுமிக்கு போதை மயக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளை சுயநினைவு இல்லாமல் இருக்கிறப்போ காரில் வந்து ஒரு மூட்டை கட்டி வந்து அந்த பிள்ளையை வந்து பாலியல் வன்கொடுமைகள் செய்துவிட்டு தூக்கி வீசி விட்டு செல்லக்கூடியது. இது நீங்கள் இப்போ பாலியல் வன்கொடுமைன்னு போட்டு யூடியூப்லையும் சரி பத்திரிகைகள்லையும் தேடனா அவ்வளவு தொடர்ச்சியாக சமீபத்தில் ஒரு 10 நாட்களில் நடந்த செய்திகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நிறைய செய்திகள் வருது. இதில் தாவேகா நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்ட அந்த செய்தி நிறைய வரக்கூடியதை பார்க்குறோம். சிஎம் ஜோசப் விஜய் ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே தாவேகாவுடைய ஒரு நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவம் தான் அப்போ வைரலாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வைரலாக்கப்பட்ட இன்னொரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தாவேகாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க இப்போ சமீபத்தில் அவங்களுடைய வீடியோக்கள் நிறைய அவங்க பத்திரிகையாளர்களை சந்தித்து கட்சியில் இருக்கக்கூடிய எனக்கே பாதுகாப்பு இல்லை, ரொம்ப வரம்பு மீறி நடந்தாங்க, லாட்ஜில் ரூம் போட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, நிறைய வார்த்தைகளை அவங்க சேனலில் பேசக்கூடியதை பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள் என்பதை அவங்களே சொல்றாங்க. இதற்கு காரணமாக இருந்தது தமிழக வெற்றி கழகத்துடைய தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணியாக இருந்த பாலமுருகனும் இன்னொரு நிர்வாகியாக இருந்த ஜெயபாலும் காரணம் என்று அவங்க இப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்து செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த செய்தி நிறைய சேனல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதை வந்து பாலிமரில் வந்து ஒரு செய்தியை நம்ம உங்களுக்கு ஒரு ஆதாரமாக போடும். அதே மாதிரி அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். என் கூட லாட்ஜி போனேலாம் என் கூட வரீங்க 1000 ரூபா தான் உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் என்ன கேட்குறாங்க. நிச்சயம் ரசிகையாக இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னாரு. நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. திருவண்ணாமலையில கிரிவலம் தங்களுடைய அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக வந்த அந்த பெண்கள் 2 பேரிடத்துல பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார்கள். அதுல 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல வந்து சத்தியம் டிவிலையும் புதிய தலைமுறை டிவிலையும் இந்த செய்தி வந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். திலகவதி கடந்த 31ஆம் தேதி மாலை திருவண்ணாமலையை சேர்ந்த 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கிரிவலம் சென்று கொண்டிருக்கும் போது அடி அண்ணாமலை அருகே வரும்போது அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் அந்த இளம்பெண்ணை தாக்கி அவரிடம் இருந்த நகையை பறித்து கொண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண் காதில் அணிந்திருந்த 2 கிராம் தங்க நகையை பறித்து கொண்டு அவருடன் இருந்த நபரை அவருடன் தப்பி சென்றுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின்
புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட அடையூர் பகுதியை சேர்ந்த வாசு என்கிற வாசுதேவனை கைது செய்யப்பட்டு திருவண்ணாமலை மேற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே இந்த பெண் அளித்திருந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கனவே இவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த இளம்பெண்ணிடம் நகையை பறித்து பாலியல் தொந்தரவு செய்ததாக எழுப்பப்பட்ட புகாரின் அடிப்படையில் இது தொடர்புடைய 7 பேரிடம் காவல்துறையினர் அவர்களை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை செங்குன்றம் பகுதியில் 8 வயது சிறுமி, சின்ன பிள்ளைகள், ஒரு லாரி ஓட்டுநர் செந்தில்குமார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன், பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தன் தான் அவன் பாலியல் சீண்டலை செய்திருக்கிறான் என்பதை கலைஞர் டிவியில வந்த அந்த செய்தியை நம்ம உங்களுக்கு ஆதாரமா தரும். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஒரு 4 வயது பிள்ளை, சின்ன பிள்ளை, 4 வயசு பிள்ளை, குழந்தை, அந்த குழந்தை இடத்துல பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்திலேயே இன்னொரு 12 வயது சிறுமி அதே நாமக்கல்ல 4 வயசு பிள்ளையை பாலியல் சீண்டல் பண்ணிட்டாங்க, மக்கள் போராட்டத்துக்கு வராங்க. ஒரு 12 வயது சிறுமியை அதே இடத்துல வேறொரு ஆள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். வரதராஜன் என்று சொல்லக்கூடிய 59 வயது முதியவர், மணி என்று சொல்லக்கூடிய 62 வயது முதியவர், 2 பேரையுமே காவல்துறையினர் கைது செய்யறாங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கிட்ட விடுங்க, அவங்கள நாங்க அவர்களுக்கு தண்டனை தரோம், காவல்துறை நீங்க கைது செய்வீங்க, கைது செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல விருந்து உபசரிப்பு தான் கிடைக்கும், நீங்க எங்க கிட்ட கொடுங்க, இல்லை என்று சொன்னால் இப்போ இங்க பப்ளிக்ல அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று மக்கள் கேட்கக்கூடிய செய்தி தந்தி டிவியில வரக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு நம்ம ஆதாரமா தரோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவல் நிலையத்துல ஒரே நேரத்துல 2 வழக்குகள், அதாவது பாத்தீங்கன்னா பாலியல் வழக்குகள் வந்திருக்கு. 4 வயது சிறுமிக்கும் 12 வயது சிறுமிக்கும் எம்ஜிஆர் நகர் மற்றும் மற்றொரு பகுதிகளில் 2 குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட இருவரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. குறிப்பா இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த இருக்கக்கூடிய அந்த 4 வயது சிறுமி குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு, அதாவது 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தற்போது கைது செய்யப்பட்ட நபரை எங்களிடம் ஒப்படையுங்கள், இல்லை என்றால் இப்பவே அவரை தூக்கிலிடுங்கள் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சென்னையில பெரம்பூர் முதலமைச்சருடைய தொகுதி என்று சொல்லக்கூடிய பெரம்பூர்ல வீட்டில் தனியாக இருந்த 13 வயது மாணவி, சின்ன பிள்ளை, அவங்களும் அந்த மாணவியிடத்திலே பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உட்பட்ட செய்தியை கலைஞர் டிவியில வரக்கூடிய அந்த செய்தியை உங்களுக்கு நம்ம ஆதாரமா தரோம். அண்மை செய்தி, முதலமைச்சர் விஜயின் சென்னை பெரம்பூர் தொகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூரில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகா ஆட்சியில் அதிகரிக்கும் பாலியல் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அதே மாதிரி திருச்சியில 14 வயது சிறுமி இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்படுத்தப்பட்டு அந்த பிள்ளையே பாலியல் ரீதியாக கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்ததுக்கு காரணமாக 7 சிறுவர்கள் உட்பட 2 பெரியவங்களை போலீஸ்கார் கைது பண்ணி இருக்கிறாங்க. அந்த பிள்ளை இப்ப கர்ப்பமா இருக்கிறார். ஒரு பிள்ளைய எவ்வளவு அக்கிரம அநியாயம் செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்கான இமேஜ் ஹிந்து தமிழ்ல வந்திருக்கிறது. அதை நம்ம உங்களுக்கு ஆதாரமா தரோம். தென்காசியில சிவகிரி என்ற பகுதியில் ஒரு பள்ளி மாணவி, புளியங்குடி மகளிர் போலீசார் காவலர் விஜயகுமாரை கைது செஞ்சிருக்கிறாங்க. யாரு? காவலர் விஜயகுமார். முதல்ல ஒரு ஊர்படை காவலர் பார்த்தோமா, இப்ப காவலர் விஜயகுமார். ஒரு போலீஸ்காரர் வரம்பு மீறி இருக்கிறார். புளியங்குடி மகளிர் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமா இதெல்லாம் இருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரிகளே இப்படி இருந்தாங்கன்னா அப்ப என்ன செய்யறது? சின்ன பிள்ளைகள் கிட்ட அத்துமீறி நடக்கக்கூடிய சம்பவம் இது. கலைஞர் டிவியில வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம ஆதாரமா தரும். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் ஏற்கனவே ஒரு கோயில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்காக ஆவடியில் உள்ள சிறப்பு பட்டாலியன் காவல்படையில பணியாற்றக்கூடிய காவலர் விஜயகுமார் என்பவர் விடுமுறையில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வருகிறார். இந்த திருவிழாவில் கலந்து கொண்டவர் தனது செல்போன் மூலமாக ஒரு மாணவி ஒருவருக்கு ஆபாசமாக அனுப்பி பாலியல் தொந்தரவு செய்கிறார். இது தொடர்பாக அவர் பாதிக்கப்பட்ட நபர்கள் புளியங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்காங்க. அதே மாதிரி சென்னையில ஒரு சிறுவனிடத்தில் தலைமை காவலராக பணிபுரியக்கூடியவர் அத்துமீறி நடந்திருக்கிறார். ஆம்பளை பையன் கிட்ட, சின்ன பையன்றதுனால அத்துமீறி நடந்த வேலப்பன் என்று சொல்லக்கூடியவரை
முதல்ல பணி நீக்கம் செஞ்சதாக செய்திகள் வந்தது, அப்புறம் டிஸ்மிஸ் செய்ததாக செய்திகள் வருது. பணி நீக்கம் டிஸ்மிஸ் தான் தண்டனையா? இதை நீங்க புதிய தலைமுறை, நியூஸ் 18 இதிலெல்லாம் இந்த வந்த செய்திகளை பார்க்கணும். அதே மாதிரி நெல்லையில் நயினார்குளம்ன்ற பகுதியில் ஒரு 13 வயது சிறுமியை சுமை தூக்கும் தொழிலாளியாக இருக்கக்கூடிய முத்து மது போதையில் இருந்தாரா, அதனால அந்த பிள்ளைகிட்ட வரம்பு மீறி நடந்து கொண்டார் என்று பத்திரிகைகளில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நியூஸ் 7 இந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் நயினார்குளம் பகுதியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி முத்து கடைக்கு தனியாக சென்று கொண்டிருந்த 13 வயது சிறுமியை மது போதையில் வழிமறைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி அவரிடமிருந்து தப்பி வீட்டிற்கு சென்று நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்துவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முத்து 2025ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. சென்னையில் வேளச்சேரியில் ஒரு மூதாட்டியிடம், குழந்தையா இருந்தாலும் சரி, பல்லு விழுந்த பாட்டியா இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் விடுறது இல்லை. அக்கிரமங்கள் அநியாயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த மூதாட்டியிடம் மது போதையில் இருந்த எல்லாமே இந்த போதை இந்த மாதிரி இதுதான் இன்று சீரழிக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. பீகாரை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சிசிடிவி காட்சிகளை வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சத்தியம் தொலைக்காட்சியில் இதற்கான அந்த செய்தி அந்த ஆதாரத்தை இணைக்கிறேன். அதே மாதிரி வேளச்சேரியில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதில் பீகாரை சேர்ந்த 2 பேரை வேளச்சேரி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பரபரப்பாக இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோவையில் 10 வயசு புள்ள பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி தெரிஞ்சவன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் அவங்க தெரிஞ்சவங்கலாம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த கோவை சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அந்த பிள்ளையை ஆசை வார்த்தைகள் கூட்டு அழைச்சிட்டு போய் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் செய்து கற்பழிக்கப்பட்டு அந்த பிள்ளை கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. முகத்துல எல்லாம் பெரும் பெரும் காயங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அடித்து நாசமாக்கி இருக்கக்கூடியது எல்லா செய்தி சேனல்கள். அதற்கு பிறகுதான் அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேச்சு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கணும். சில சம்பவங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இது மட்டும்தான் பாதிப்பா? நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. சில பாதிப்புகள் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறும். உதாரணத்துக்கு டெல்லியில் நிர்பயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை ஒரு பஸ்ஸில் போகும்போது கற்பழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா குத்துயிரும் கொலையுயிருமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க அது போராட்டமாக மாறுச்சு. அதே மாதிரி காஷ்மீரில் ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையை இதே மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அந்த பிள்ளையை கொலை செஞ்சு போட்டாங்க. கோயிலுடைய கருவறையில் இருந்து இப்படி அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்த பிறகு ஊர் ஃபுல்லா தேடி அந்த பெற்றோர்கள் இங்கே பிள்ளை இருக்குமா என்று சொல்லி தேடாம விட்டுட்டாங்க. கடைசியில் கோவில் கருவறையில் வைத்துத்தான் அந்த பிள்ளை சின்ன பின்னமாக்கினாங்க. இதற்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தது. அதே மாதிரி கல்கட்டாவில் ஒரு மருத்துவரை காலை உடைச்சி கொலை செய்து மிகப்பெரிய கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதற்காக மருத்துவர்கள் எல்லாம் களத்துக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தது. அதே மாதிரி தெலுங்கானாவில் ஹைதராபாத் என்ற பகுதியில் ஒரு கால்நடை மருத்துவர் பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பைக்கு பஞ்சர் ஆனதுனால தள்ளிட்டு போகும்போது அந்த நேரத்தில் ஒரு 4 காம கொடூரர்கள் அந்த பிள்ளையை ரேப் பண்ணி அவங்கள பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அவர்களை எரித்து கொலை செய்தார்கள். இது இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறியது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் என்ற ஒரு பகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இந்த மாதிரி பாஜகவை சேர்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பிள்ளையை கொலை செஞ்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உண்ணாவுன்ற பகுதியில் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்களுக்கு தெரிந்த விஷயங்கள். நான் இப்போ சொன்ன நியூஸ்ல இதெல்லாம் பத்திரிகைகள் வந்திருந்தால் கூட செய்தி சேனல்களில் வந்திருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாம் உன்னாவ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஹத்ராஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், காஷ்மீரில் ஆசிஃபா பிரச்சனையாக இருக்கட்டும், தெலுங்கானாவில் அந்த மருத்துவருக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கல்கட்டாவில் அந்த மருத்துவருக்கு நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் டெல்லியில் நிர்பயா மேட்டர்லாம் பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்ட விஷயங்கள். சென்னையில் ஐனாவரத்தை சேர்ந்த சின்ன பிள்ளைய அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியனு, லிப்ட் ஆப்ரேட்டர், வாட்ச்மேனு, சின்ன அளவுக்கு உள்ள எல்லாருமே ஒரு 14-15 பேர் அந்த பிள்ளைய போட்டு சீரழிச்சு நாசமாக்கி நடந்த சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த நேரங்களில் பேசு பொருளாகி பெரிய போராட்டங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. 1-2 கிடையாது. நீங்க பாருங்களேன், சென்னையில்
அம்பத்தூர்ல தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் 9 வயசு சிறுமி அவங்க வந்து பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. செஞ்சது யாரு? இபி ரீடிங் எடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வரான். அவன் தண்டையார்பேட்டையை சேர்ந்த லேப்டாப் பாலாஜி. அவன் பேரே லேப்டாப் பாலாஜி. என்னடா லேப்டாப் பாலாஜின்னா நிறைய லேப்டாப்பை திருடி இருக்காராம். இது என்ன பெரிய புகழ் அவனுக்கு? இதை ஒரு பட்ட பேரை வச்சு லேப்டாப் பாலாஜின்ற பேர்ல திருடுறான். உள்ள போறான், திரும்ப வெளியே வரான், திரும்ப திருடுறான். வெளியே விட்டதுடைய விளைவு ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு 9 வயசு பிள்ளைய நாசமாக்கிட்டான். தந்தி டிவியில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம ஆதாரமா உங்களுக்கு தரோம். சென்னை அம்பத்தூர்ல வீடு புகுந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மின்சார ஊழியர் என கூறி ஒருவர் வந்து உள்ளே நுழைந்திருக்கிறார். குறிப்பாக மின் அளவை எடுக்க வந்திருப்பதாக அவர் வந்து கூறி வீட்டிற்குள்ள நுழைந்த நிலையில திடீரென அந்த நபர் வந்து கத்தியை காட்டி மிரட்டி உள்ளே இருந்த சிறுமியிடம் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதே போன்று சிறுமி அணிந்திருந்த வந்து கொலுசையும் வந்து அவர் திருடி சென்றிருக்கிறார். இது குறித்து சிறுமியினோட பெற்றோர் இது குறித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை போலீசாரிடம் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில ஊத்தங்கரை 24 வயதான பெண் மனநலம் குன்றியவங்க வயிற்று வலி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்தவங்க வயிற்று வலின்னு என்ன பார்த்தாக்கா மிட்டப்பள்ளியை சேர்ந்த ஒரு 60 வயது முதியவர் கோவிந்தசாமி அந்த பிள்ளையை கற்பழிச்சு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம மனித நேயம் இல்லாம அந்த பிள்ளையை கற்பழிச்சு கர்ப்பமாக்கி வைத்திருக்காங்க. இந்த செய்தி நியூஸ் 7ல இடம்பெற்றிருக்கிறது. அதை நம்ம ஆதாரமா தரோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே 3ஆம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 24 வயதான மனநலம் குறைபாடு கொண்ட பெண் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் 4 மாத கர்ப்பமாக இருப்பது பரிசோதனையில் தெரியவந்தது. இதையடுத்து அப்பெண்ணின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அந்த பெண் ஆடு மேய்க்கச் சென்ற போது மிட்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 60 வயது முதியவர் கோவிந்தசாமி பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து முதியவர் கோவிந்தசாமியை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில பெண் காவலர் சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. பிள்ளைகளை எல்லாம் பெண்களை எல்லாம் சிங்கப்பெண்கள் பாதுகாப்பாங்கன்றாங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர்ல வந்து உனக்கு நான் பணிச்சுமையை தருவேன் என்று சொல்லி அந்த அம்மாவை வந்து தன்னுடைய விஷயங்களுக்கு அந்த அம்மா கட்டுப்படணும் என்று சொல்லி மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய திலீபன் தந்தி டிவியில கலைஞர் டிவில எல்லாம் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. சிங்கப்பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிங்கப்பெண்ணுக்குமா பாதுகாப்பு இருக்காது? அப்படியான சூழல்களை நோக்கி சட்ட ஒழுங்கு போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். மதுரையில தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் சிங்கப்பெண் சிறப்பு படை பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காவல் ஆய்வாளர் திலீபன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 13 வயது சிறுமி 4 பேர் சிறுவர்கள் சேர்ந்து அந்த பிள்ளையை நாசமாக்கி இருக்கிறான். 4 பேரும் சின்ன பசங்க அந்த சிறுமியை நாசமாக்கி இருக்கிறாங்க. தந்தி டிவியில இதற்கான செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். விழுப்புரம் மரக்காணம் பகுதியில் 11 வயது சிறுமி எல்லாம் சின்ன பிள்ளைங்க. சின்ன பிள்ளைகளை எல்லாம் வடை வாங்கி தருவேன் என்று சொல்லி கடுமையான அத்துமீறல்ல கன்னியப்பன் என்று சொல்லக்கூடியவன் இடம்பெற்றிருக்கிறான். இது நியூஸ் 18ல அந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். சென்னையில மெரினாவில் குதிரை ஓட்டக்கூடிய ஒருத்தன் 6 வயது சிறுமி கிட்ட அத்துமீறி இருக்கிறான். புதிய தலைமுறையில் அந்த நிறைய பத்திரிகைகள்ல வந்த செய்திகள் தான். நான் உங்களுக்கு ஆதாரத்துக்காக ஒவ்வொரு செய்தியுடைய லிங்கை தரேன். சென்னையில் பல்லாவரத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவி போதைப் பொருள் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அந்த அம்மாவை நாசம் பண்ணியிருக்கிறாங்க. நியூஸ் 18ல அவங்க வந்து காவல்துறைகள் கிட்ட வந்து அணுகி அவங்க புகார் தரக்கூடிய அந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கும். சென்னை பல்லாவரத்தில் கல்லூரி மாணவிக்கு போதைப் பொருளை கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? கிருஷ்ணகிரியில சேசுராஜபுரம் குழந்தை ஏசு 35 வயசு அந்த ஆளுக்கு. இவர் யாரு? ஒரு ஆசிரியர், ஒரு உடற்கல்வி ஆசிரியரா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், காவல்துறை அதிகாரி. எல்லாருமே இப்படி பண்ணா என்னதான் பண்றது? எல்லா இடத்துலயும் அந்த ஆள் வரம்பு மீறின அந்த செய்தியை நியூஸ் 18ல போட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த சேசுராஜபுரம் கூசப்பன் கொட்டாய் கிராமத்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். 35 வயதான குழந்தை இயேசு என்பவர் 45 வயதான திருமணமான பெண் ஒருவர் முன் சென்று ஆடைகளின்றி அவரது கையை பிடித்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. அந்த பெண் கூச்சலிடவே அங்கிருந்தவர்கள் அவரை நைய புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அவரை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர்ல ஒரு 14 வயது சிறுமிய ஒரு அம்மா வந்து 2வது திருமணம் பண்றாங்க. 2வது திருமணம் பண்ண அந்த கணவர் தன்னுடைய மனைவியுடைய முதல் தாரத்துக்கு பிறந்த அந்த பிள்ளை இடத்துல வரம்பு மீறிய அந்த செய்தி டெய்லி தினத்தந்தியில இடம்பெற்றிருக்கக்கூடியதை அதை வந்து உங்களுக்கு ஆதாரமா தரும். சிவகங்கையில சிறுமிக்கு பாலியல் டார்ச்சர் தந்த சிறுவர்கள் கைது. சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பசங்க பாலியல் டார்ச்சர் தந்திருக்கிறாங்க. இது தந்தி டிவியில இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி கடலூர்ல உதவி கேட்டு வராங்க ஒரு பெண், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு இதுவும் இல்லாம ஒரு அபலை பெண், ஒரு விதவை பெண் ஒரு உதவி கேட்டு வராங்க. ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய சமயவேல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசு ஊழியர் ஒரு வரம்பு மீறி நடந்ததற்காக கைது செய்யப்பட்ட செய்தி தந்தி டிவியில் இடம்பெற்றிருக்கக்கூடியதை பார்க்கும். 7/6/2026 தமிழ்நாட்டில் பால்சான்றவரை ஓட வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 15 வயசு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஒரு சின்ன பிள்ளை ஆளாயிருக்கிறான். சேலத்தில் வந்து டாஸ்மாக் கடை மேலே பெட்ரோல் குண்டு வீச்சு, நெல்லையில் வந்து 6 பேருக்கு அரிவாள் வெட்டு, சிவகங்கையில் தாவேக்கா நிர்வாகி வெட்டி கொலை. ஒரே நாளில் வீடு புகுந்து கொலை, ரெண்ட கொலை, குண்டு வீச்சு, நிறைய வருது ஒரு நாளில். நீங்கள் 7/6/2026 நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கனாலே இவ்வளோ இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி அரங்கேறி கொண்டே இருந்தால் அப்போ நாட்டுடைய நிலைமை என்ன? அப்போ எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வருகிறது என்பதை செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்கணும். அப்போ இப்படி குற்றம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடக்குது. காமராஜராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடியார் இருந்தாலும் சரி, இபிஎஸ், ஓபிஎஸ், ஸ்டாலின் எல்லாருடைய ஆட்சிகளிலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. கடந்த தேர்தல் பரப்புரையில் இதையெல்லாம் நான் சரி செய்வேன், மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லித்தான் மக்கள் எல்லாம் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மாற்றத்தை நோக்கி வாக்களித்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மாறுமா? மாறாதுன்றதுக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது என்பதற்கான உதாரணங்கள் தான் இந்த பத்திரிகைகளில் வந்த செய்தி, இந்த செய்திகளில் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கறோம். இப்போ இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? இந்த அடிப்படை காரணத்தை புரியலன்னு சொன்னால் நம்ம இதை வந்து திருத்தவே முடியாது, இது மாறவே மாறாது. எப்படி மாற்ற முடியும்? இன்னைக்கு போக்சோவில் கைது செய்யப்படுறாங்க. போக்சோவில் கைது செய்யப்பட்ட அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? நீங்கள் சிறைச்சாலைன்னு சொல்கிறீங்க. இப்போ புழல் சிறை இருக்குது. புழல் சிறையை போய் என்ன எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல கோடி ரூபாய் செலவில் புழல் சிறையை கட்டி வச்சிருக்கிறாங்க. மணி அடிச்சா சோறு மாமியார் வீடுன்ற மாதிரி மாமியார் வீடு மாதிரி அடிக்கடிக்கு போயிட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் திருப்பூரில் ஒரு திருடனை பிடிக்கிறோம். என்னப்பா இதுக்கு முன்னாடி எங்கே திருடினேன்? இதுக்கு முன்னாடி நான் அந்த ஊரில் திருடினேன், லேப்டாப்பை திருடினேன், மொபைலை திருடினேன், பணப்பையை திருடினேன், அதுக்காக இந்த ஜெயிலில் இருந்தேன், இதுக்காக இந்த ஜெயிலில் இருந்தேன்னு ஒரு பட்டியல் என்னவோ விருதுகள் வாங்கின மாதிரி பட்டியலை போடுறான். ஒவ்வொரு தடவையும் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் திருந்தணுன்ற எண்ணம் வருதா? திரும்பவும் அடுத்தது வரான். வெளியில் கொஞ்ச நாள் அவனுக்கு சாப்பாடுக்கு வேணுமே திருடுறான். திரும்ப ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போனால் 3 வேளை சோறு, மணி அடித்தா சோறு, மாமியார் வீடு. மாமியார் வீடுன்றதுனால அடிக்கடிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாமியார் வீட்டில் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு மருமகன் இருக்கிறாரு, அடிக்கடிக்கு வீட்டுக்கு வராருன்னா தொடர்ச்சியாக வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் எந்த மாமியார் வீட்டில் சோறு போடுவாங்க? இன்னும் இப்படி இருக்கிறாருன்னு ஊருக்கு புள்ளையும் பேச மாட்டாங்க. ஆனால் ஜெயிலில் அவன் எவ்வளவு நாள் இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் 3 வேளை சோறை போட்டு அவனுக்கு சினிமா பார்க்கறதுக்கு, விளையாடுறதுக்கு இடம், அவனுக்கு பொழுதுபோக்குக்கு வாரமானாக்கா இந்த இப்படியான ஸ்பெஷலு, இவ்வளவு ஏற்பாடுகளும் ஒரு சிறைச்சாலையில் வைத்து விட்டு நீங்கள் வந்து குற்றத்தை நாங்கள் வந்து தடுத்துறோம்னா எப்படி தடுக்க முடியும்? போக்சோ சட்டத்தில் கைது செஞ்சு உள்ளே போகிறாங்க. போக்சோ சட்டத்தில் உள்ளே போனவங்க அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபடுறான், திரும்பவும் ஜெயிலுக்கு போகிறான். நிறைய திட்டங்கள்லாம் சிறைச்சாலையில் தான் அரங்கேற்றப்படுகிறதுன்ற ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. வெளியில் கொலை நடக்கிறது நீங்கள் செய்தி பார்த்து தான் தெரியணும். சிறையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அதுக்கு திட்டத்தை நாங்கள் சிறைச்சாலையில் தான் போட்டோம் என்று சிறை கைதிகள் தரக்கூடிய பேட்டிகளை பார்க்கும். அப்போ இது எப்படி திருத்தும்? இது அப்போ நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு இருக்கிறது. என்ன சிஎம் சார் என்ன செய்வீங்க சார், இப்படி இருக்குதே சார்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் என்ன பண்ணீங்க? இதை மாற்ற முடிஞ்சது அவங்களால? இத்தனை 1 மாசம் ஆயிடுச்சு, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு நிக்கிறது, மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களே,
பிள்ளைகள் இருந்த அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு வேதனையில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தைரிய வேதனை என்ன காரணம்? சட்டம் என்பது மிக கடுமையாக இல்லை, ரொம்ப இலகுவாக அவர்கள் போய் சந்தோஷமா ஜெயில இருக்கிற நிலை இருந்துச்சுன்னா அவன் எப்படி திருந்துவான்? ஜெயிலுங்க பீடி கிடைக்குதான், சிகரெட் கிடைக்குதான், கஞ்சா கிடைக்குதான், குட்கா கிடைக்குதான். வெளியில தான் விற்கிறதுக்கு கஞ்சாக்கும் குட்காக்கும் தடை, ஜெயில கிடைக்குதுன்றாங்க. சிறையில உள்ள ஒருத்தனை போய் நீங்க கேட்டீர்கள் என்று சொன்னால் இவளுக்கு பீடி கிடைக்கும், இவளுக்கு சிகரெட் கிடைக்கும், இவளுக்கு கஞ்சா கிடைக்கும், இவளுக்கு குட்கா கிடைக்கும்னு ஒரு பட்டியலை போட்டு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவன் ஜெயிலுக்கு போய் என்ன கஷ்டத்தை அனுபவிப்பான்? இங்க இருக்கிறத விட அங்க ஜாலியா சுத்துற மாதிரி இல்லை. நீங்க மிக பிரம்மாண்டமான பரப்பளவில் சிறைச்சாலையை தயார் பண்ணி வைத்து விட்டு சிறைக்கு போறவன் எப்படி திருந்துவான்? சரி, என்னதான் வழி? அப்போ என்கவுண்டர்னு ஒன்று சொல்றாங்கல்ல சில நேரங்களில். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவையில் 2010 முஸ்கின் ரித்திக் அப்படின்னு சொல்லி 8 வயசு பிள்ளைகளை வேன் டிரைவராக இருந்த மோகன்ராஜ் கடத்தி அப்போ பாலியல் ரீதியான தொல்லைகளை கொடுத்து கொலை செஞ்ச ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் அந்த நேரத்தில் கோவை கமிஷனராக இருந்தவங்க சைலேந்திர பாபு அந்த நேரத்தில் அவங்கள என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைகளை கொலை செஞ்சதுக்காக ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டு மக்கள் அதை வரவேற்றார்கள். நீதித்துறை அதை வரவேற்றதா? அது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே மாதிரி ஹைதராபாத்தில் தெலுங்கானா பகுதியில் நடந்த அந்த ஒரு சம்பவம் 2019 நவம்பரில் ஒரு கால்நடை மருத்துவர் அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்க, வண்டி பஞ்சரு தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு 4 காம கொடூரர்கள் அந்த அம்மாவை கொண்டு போய் கற்பழிச்சுட்டு அந்த தடையும் தெரியக்கூடாதுன்னு எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்றதை கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்கள் காவல்துறையை தாக்கிட்டு தப்பி ஓட முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி 4 பேரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. 4 பேரை என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க கொலை செய்யப்பட்ட பிறகு. ஆனால் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது. அப்போ சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்களா? கிடையாது. அப்போ சட்டத்திற்கு மீறி அவர்கள் தண்டிக்கப்பட்டதாகத்தான் அதில் உள்ள நிலைமை. அப்போ ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால், ஒருவன் இது மாதிரியான அநியாயமான காரியங்களில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன தீர்வுன்றதை நோக்கி போகணும். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் திறந்து வச்சுட்டீங்க. சினிமா என்ற பெயரில் ஆபாச புலா வருகிறது. ஆபாச சிந்தனைகள், ஆபாச படங்கள், ஆபாச கருத்துக்கள் சினிமா மூலமாகவே ஊட்டப்படுகிறது. போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. திருச்சியில் சமீபத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் 500 போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறான். 500 போதை மாத்திரை. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி பரவலாகி கொண்டிருக்கிறது. அமலாக்கத்துறை சார்பாக பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 259 கோடி ரூபாய்க்கான போதை பொருட்கள் பிடிக்கப்பட்டதற்காக அமலாக்கத்துறையுடைய விசாரணையில ஜான் பிரிட்டோ என்று சொல்லக்கூடிய இடம்பெற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தி தற்போது வைரலா பரவிட்டு இருக்கிறது. 250 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ள வந்திருக்குன்னா அது எவ்வளவு பேருக்கு போயிருக்கும், எவ்வளவு பேருக்கு கெடுத்திருக்கும், அது எவ்வளவு பேருடைய எல்லா கொலைக்கு பின்னாடி, எல்லா கற்பழிக்கு பின்னாடி, எல்லா திருட்டுக்கு பின்னாடி போதைப் பொருள் காரணமா இருக்கு. போதைப் பொருளை அருந்தியதன் காரணமா அவனுக்கு யாருன்னே தெரியல. சின்ன பிள்ளையா, பெரியவங்களா, வயசானவங்களா, பல்லு போன பாட்டியா, ஒண்ணுமே தெரியாம சீரழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறான். அதனாலதான் இப்போ அந்த அரசியல் தலைவர்கள் சொல்றாங்கல்ல, கடந்த காலத்தில் பாஜகவில் இருந்தவங்க கூட சொன்னாங்க அரபு நாட்டு சட்டம் தான் தீர்வு. அரபு நாட்டு சட்டத்தை நீங்கள் அரங்கேற்றுகின்ற போதுதான் அச்சப்படுவான். பப்ளிக்கில் வைத்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற போது அதை பார்க்கிறவன்லாம் கதி கலங்கி போய் நிற்பான். திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுக்காது. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இப்படியே சால்ஜாப்பாக சொல்லிக்கொண்டு போகணும்னு சொன்னால் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுத்தான் போகும். நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. எல்லார் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெண்கள் பாலியல் சின்னல்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை கடந்த ஆட்சியிலும் இருந்தது போன்று இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும், நெருக்கடி இருக்கணும். தவறு செய்யக்கூடியவர்கள் நெருக்கடிக்கு ஆளானால் மட்டும்தான் இந்த தவறுகளில் இருந்து அவர்கள் விலகுவார்கள். அவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை கிடைத்தது என்று சொன்னால் இந்த நிலை ஓயாது. மிகப்பெரிய இன்னல்களை தான் மக்கள் சந்திப்பாங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. இதற்கான ஒரே தீர்வு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். அரபு நாட்டு சட்டங்கள் தான் இதற்கு அதிரடி தீர்வாக இருக்கும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.